Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனைத்து விதமான உடற்கூறாய்வுகளும் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பில் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டது. அதில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த கணேஷ் என்பவரின் உடலை உடற்கூறாய்வு செய்ய பல்லடம் அரசு மருத்துவமனையில் 18 மணி நேரம் தாமதம் செய்யப்பட்டதாகவும் பின்னர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனைத்து விதமான உடற்கூறாய்வுகளும் செய்ய வேண்டும் என்றும் காலதாமதப்படுத்தாமல் உடற்கூறாய்வை விரைந்து முடித்து உடலை வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பல்லடம் அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு சில காரணங்களை கூறி திருப்பூர் அனுப்புகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இறந்து போன வீட்டில் மன உளைச்சல் ஏற்படுது. இதனால் பொருளாதார இழப்பும் ஏற்படுது. எனவே இன்றைக்கு நாங்கள் பல்லடம் வட்டாட்சியரை சந்தித்து ஒரு மனு அளித்திருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா அஞ்சுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களுக்கு பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றும் அதனால் பயிரிடப்பட்டுள்ள விவசாயத்திற்கு போதுமான நிதி ஆதாரம் இல்லாமல் சிரமப்படுவதாகவும் அரசால் தள்ளுபடி செய்யப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்க உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டனர். அதனைத் தொடர்ந்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு 550-600 விவசாயிகளுக்கு மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீதி 72 விவசாயிகளுக்கு 3 வருடமாக தள்ளுபடி செய்யப்படாமலே இருந்து வந்தது. இதனை தற்போது பல்வேறு மாதங்களாக பல்வேறு கோரிக்கையை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து கொடுத்து வந்தோம். கடந்த கூட்டத்தில் இந்த வருட விவசாயத்திற்கு உடனடியாக பயிர்க்கடன் வழங்கணும், அடுத்த கூட்டத்திற்குள் வழங்காத தவறும் பட்சத்தில் நாங்கள் விவசாய குறைதீர் கூட்டத்தை முற்றுகையிட்டு பயிர்க்கடன் வழங்க கோரிக்கை வைப்போம் என்று சொல்லியிருந்தோம். தற்போது நடைபெற்ற விவசாய குறைதீர் கூட்டத்தை முற்றுகையிட்டு எங்களுக்கான உடனடியாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து உடனடியாக உரம் மற்றும் பயிர்க்கடனை வழங்க கோரிக்கை வைத்திருந்தோம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மர்மமான முறையில் இறந்த இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேத்தியாத்தோப்பு கரிவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் அருள் பாண்டியன் வேலைக்கு சென்று வீடு திரும்பாத நிலையில் கம்மாபுரம் மணிமுத்தாற்றில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்த காவல்துறை உறவினர்களிடம் ஒப்படைக்கையில் இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் போலீசார் வேண்டுமென்றே விசாரணை செய்யாமல் மெத்தனமாக செயல்படுவதாகவும் இளைஞரின் உடலை வாங்காமல் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலை என்எல்சி வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான். வந்த இடத்துல என்ன நடந்தது தெரியாது. நாங்க ஒரு ஊர்ல இருக்கோம், அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க. என்ன பிரச்சனை, யாராரு போனா, இது என்ன நடவடிக்கை? சனிக்கிழமை மணி 7 மணி கிளம்பிருக்கான். அதுக்கு மறுபாடு மணிகண்டாங்க போயிருக்கான். அல்ல ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சு போச்சு. போலீஸ் யாரும் பணத்தை வச்சு அழுத்துட்டாங்க. 3 ஏரியாவுக்கு கூட்டுது. ஆனா பேசமான அங்கே வச்சு எரிச்சு விடுவான். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியாதுன்னு சொல்றாங்க. என் தம்பி யாரும் காண ஒரு வரமா எங்க போயிருக்கானா அதுக்குள்ள நடவடிக்கை நீங்க எடுத்து கொடுக்கணும். இல்லன்னா இதோட இன்னும் அதிகமா நடக்கும். எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். அவர் அந்த விஷயம் நம்ம பொருளை காணும் சொல்ற மாதிரியா, நான் பொருளை காணும் சொல்ற மாதிரியா அவர் போயிட்டா உன் புள்ள தலைமறைவா இருப்பாமா வந்துருவாமா போமா அப்படின்னு அவர் போய் டிஃபன் வாங்கிட்டு சாப்பிடுறதும் 1 மணிக்கு வர்றதும் எனக்கு கடந்த பதில அவரை சொல்லலை சார். கேட்டது அப்புறம் லஞ்சம் வாங்கிட்டு என் புள்ளைய எல்லாருமே சேர்ந்து 3 ஸ்டேஷன்காரங்களும் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்க சார். எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சார். மணிகண்டன் அக்யூஸ்ட் மாதிரி விசாரிக்க மாட்டாங்க சார். அவங்க சேர் போட்டு சாப்பாடு சகல மரியாதையோட அவங்க காவல் பண்றாங்க சார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே சித்தா மற்றும் ஹோமியோபதி மருத்துவ சான்றிதழ் வைத்துக்கொண்டு ஆங்கில மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். ஆற்காடு தெத்து தெருவில் அக்குபஞ்சர் கிளினிக்கை நடத்தி வந்த சங்கர் என்பவர் ஆங்கில மருத்துவமும் பார்த்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கிளினிக்கில் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்த போது ஆங்கில மருத்துவம் பார்க்க வைக்கப்பட்டிருந்த மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் போலி மருத்துவர் சங்கரை வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் அரசு அதிகாரிகள் ஒப்படைத்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள போலி மருத்துவர்களை கண்டறிந்து அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என திமுக அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.